அனைவருக்கும் வணக்கம். இன்றைய 39ஆம் வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் அருட்பெருஞ்சோதி அகவல் 69 மற்றும் 70 வரிகளில் உள்ள விளக்க உரையை ஐயா முனைவர் சுப்பிரமணிய சுவா அவர்கள் நமக்கு அளிப்பார். இணைந்திருக்கும் அனைவரது சார்பாகவும் ஐயா அவர்களை வரவேற்று அவரது உரையை தொடங்குமாறு அழைக்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் உணர்தல் 39 சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒரு அற்புதமான ஆழமான மெய்யியல் கருத்தடங்கிய அகவல் வரிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள்: இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயற்பிலா சித்தபை அருட்பெருஞ்சோதி. இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயற்பிலா சித்தபை அருட்பெருஞ்சோதி. இந்த அகவல் ரொம்ப 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 ஆழமான அகவல். சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கியமான விளக்கங்கள் அடங்கிய ஒரு வரி என்று சொன்னால் இது மிகையாகாது. ஏனென்றால் இது பற்றி தான் நாம இன்னும் கூடுதலா நிறைய பார்க்கிறோம். இப்போ ஒரு முன்னுரையா தான் இந்த சொல்லாடல்ல அருட்பெருஞ்சோதி அகவல்ல பெருமானார் போறப்போக்க பதிவு செய்யறார். இது ஒரு முக்கியமான செய்தி. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இயற்கை உண்மையதாய் அப்படின்னு சொல்றார். இயற்கை உண்மையாகவும் இயற்கை இன்பமாகவும் இருக்கக்கூடிய அயர் அப்படின்னா சோர்வில்லாமல் தளர்வில்லாமல் அப்படின்ற பொருள்ல குறிக்கும். அப்ப அயற்பிலா சித்தபை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா, இயற்கை உண்மையாகவும் இயற்கை இன்பமாகவும் சோர்வற்ற தளர்வற்ற சித்தபையாக விளங்கக்கூடியதில் வீற்றிருக்கிற அருட்பெரும் ஜோதி என்று பெருமானார் இங்க முக்கியமான செய்தியை குறிப்பிடுறாங்க. இப்ப இந்த விளக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி சுத்த சன்மார்க்க நெறி என்பது சமய மதத்திலிருந்து அல்லது சமய மதத்தை கடந்த ஒரு அப்பாற்பட்ட ஒரு பொது நெறியை வலியுறுத்தக்கூடிய பொது சிந்தனையை, பொது கருத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு பொது நெறி, ஒரு வாழ்வியல் நெறி. அப்படி இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய பிலாசபிக்கல், அதாவது மெய்யியல் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லும்போது இந்த இயற்கை உண்மை இயற்கை இன்பம் அப்படின்னு இருக்கு. இந்த சொல்லாடல்ல வள்ளலாற்றை தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சமயங்களில் எல்லாம் வல்ல ஒருவர் அவரை தான் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். அப்ப இந்த இயற்கை உண்மை இயற்கை இன்பம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பெருமானார் எங்கெங்கெல்லாம் அதை பயன்படுத்துறாங்க, இதுக்கான விளக்கத்தை நம்ம இந்த வகையில நமக்கு கிடைக்காது. அதனுடைய அது இன்னொரு சோர்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சுத்த சன்மார்க்க நெறியில் முதன்மையான ஒரு பிரைம் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு முதன்மையான நூல்கள் என்னன்னா திருநெறிப்ப 6ஆம் திருமுறை, அதுல இருக்கக்கூடிய அந்த பாடல்கள், அதாவது அருட்பெரும் ஜோதி உட்பட எல்லாமே 6ஆம் திருமுறையில தான் வருது. அருட்பெரும் அகவல் உட்பட. இதுல விண்ணப்பங்கள், இந்த விண்ணப்பங்களும் ரொம்ப முக்கியமான வளமா தான் சுத்த சன்மார்க்கத்துல இருக்கு. சுத்த சன்மார்க்க நெறியை விளக்குற ஒரு முக்கியமான மெய்யில் சார்ந்த உரைநடை பகுதியா இருக்கக்கூடியதுல இந்த விண்ணப்பங்கள் அப்படின்னு பெருமானார் ஒரு எழுதியிருக்காங்க. 4 விதமான விண்ணப்பங்கள் இருக்கு. இதை பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கு. இந்த விண்ணப்பங்கள்ல இப்ப ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா அதுக்கு காரணம் நான் அதை அடுத்தடுத்து சொல்ல வரேன். இயற்கை உண்மை இயற்கை இன்பம் இப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கான விளக்கத்தை எங்க பெருமானார் கூடுதலா விளக்குறாங்க அப்படின்னா, அதுல சில முக்கியமான பகுதிகள்லாம் இருக்கிற பகுதியை நான் சொல்றேன். இதுல விண்ணப்பங்கள் அப்படின்னு ஒரு பகுதியில 4 விண்ணப்பங்கள், சுத்த சன்மார்க்கத்துல 4 விதமான 4 விண்ணப்பங்கள். முதல் விண்ணப்ப பெயர் சுத்த சன்மார்க்க சத்திய திரு விண்ணப்பம். 2வது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெரு விண்ணப்பம். 3வது
சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான விண்ணப்பம். நான்காவது சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம். இந்த 4 விதமான விண்ணப்பங்களுக்கு இந்த விண்ணப்பத்துலதான் மிக விளக்கமாக பெருமானார் சொல்றாரு. என்ன எது சொல்ல வர்றாரு? இயற்கை என்ன, இயற்கை உண்மைனா என்ன, இயற்கை விளக்கம்னா என்ன, இயற்கை இன்பம்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. இந்த அகவல் வரக்கூடிய பல வரிகள் பல பாடல்கள்ல வருது. அதுக்கு முன்னாடி நம்ம சில செய்திகளை நம்ம சொல்லிட்டு அதுக்குள்ள போலாம். இந்த இயற்கை உண்மை, இந்த இயற்கை விளக்கம், இந்த இயற்கை இன்பம் அப்படின்ற இந்த 3 சொல்லாடல்களையும் பெருமானார் எங்க பயன்படுத்தினாலும் தொடர்ச்சியா தான் பயன்படுத்தார். இந்த வரி ரொம்ப முக்கியமானது. எங்கெல்லாம் இயற்கை உண்மை, எங்கெல்லாம் இயற்கை விளக்கம் அப்படின்றதெல்லாம் தனித்தனியா சொல்றதே கிடையாது பெருமான். நான் பார்த்த வரையில ஒட்டுமொத்தமா ஒன்றாகத்தான் சொல்வது. அப்ப இந்த இயற்கை உண்மை, இயற்கை இன்பம், இயற்கை விளக்கம், இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டுல இருக்கிற ஒரே தன்மை உடையதா இருக்கிற பெருமானார் சொல்றாங்க. இப்ப இதுக்கு விளக்கத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி சமயங்கள்ல இது போன்ற விளக்கங்கள் உண்டு. சைவ சமயத்தில் உண்டு, சமய கருத்துக்கள்ல இதெல்லாம் உண்டு. இதுல என்ன சொல்லுவாங்க? சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்து சித்து ஆனந்தம். சத்து அப்படின்னா இது முன்னாடி சச்சிதானந்தம் என்பதற்கான பொருளில் நாம் பார்க்கும்போது நம்ம அகவிலே பார்த்திருக்கோம். சச்சிதானந்த தனிப்பெரு வெளியனும் அப்படின்ற ஒரு பாடல் வருது. அதுல நம்ம இந்த சச்சிதானந்தம்ன்றதுக்கான சொல்ல நம்ம விளக்கமா பார்த்தோம். சத்து சித்து ஆனந்தம் ஏற்கனவே சொன்னிருக்கேன். சத்து என்பது உண்மை, சித்து என்பது அறிவு, அடுத்தது ஆனந்தம் என்பது இன்பம். இந்த மூன்று தன்மை உடையதுதான் சிவம். சிவத்துக்கு பேர் தான் சச்சிதானந்தம் அப்படின்றத பெருமானாரையும் விளக்கம் கொடுத்துக்கிறாரு. சைவ சித்தாந்தத்தில் இந்த விளக்கம் சொல்லப்படுது. இப்ப இந்த விளக்கத்துக்கும் பெருமானார் சொல்லக்கூடியதுக்கு என்னங்க சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். இது அடிப்படையான கேள்விதான். சத்து சித்து ஆனந்தம், அதாவது உண்மை, அறிவு, இன்பம், இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் சிவம். இந்த சிவமயமாக இருப்பது. சிவத்துக்கு சச்சிதானந்தம்னு ஏன் பேர் வந்ததுன்னா இந்த 3 தன்மைகளும் இருப்பதனால அதுக்கு பேர் சச்சிதானந்தம்னு பேர். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பல வகுப்புகள் நம்ம பேசியிருக்கோம். ஆனா அதுக்கும் பெருமானார் சொல்ற இந்த இயற்கை உண்மை, இயற்கை இன்பம், இயற்கை விளக்கம் அப்படின்றதுக்கான தொடர்பு இருக்குது. இப்ப நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சமயத்துல என்ன சொல்றாங்க? சத்து சித்த ஆனந்தம், உண்மை, அறிவு, இன்பம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதை பெருமானார் வேற மாதிரி சொல்றார். அதை அப்படியே பார்த்து சொல்றாங்கன்னு நம்ம அப்படி நினைக்க வேண்டியது. இதுக்கு இருக்கக்கூடிய மீனிங் ரொம்ப பெருசு, ஆழமானது, அது தாண்டியது, சமயம் கடந்த ஒரு பெரிய ஒரு கான்செப்டை பெருமானார் விளக்குறார். அப்ப சமயத்துல இது போன்ற இந்த விஷயங்கள்லாம் பேசப்படுறப்ப பெருமானார் தான் வேற ஒன்றா சொல்றாங்க. என்ன? இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம் அப்படின்றத பெருமானார் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துலயும் இதுக்கும் ஒன்றானா இது வேறு, அது வேறு. இதை நம்ம எப்படி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா, நான் அந்த சில செய்திகளை நான் சொல்ல வேண்டியது. நான் சொன்னேன்ல, இந்த விண்ணப்பம், சத்திய சிறு விண்ணப்பம், பெருவிண்ணப்பம், ஞான விண்ணப்பம், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம், இந்த 4 விண்ணப்பத்திலையும் இதெல்லாம் என்னன்னு பெருமானார் சொல்ல வர்றாங்க. நான் அந்த பாடல்களை அப்படியே நான் அந்த சென்டென்ஸ் நான் அப்படியே பார்க்குறேன். அதுல உங்களுக்கு நமக்கு எளிமையா புரியும். சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் அப்படின்ற முதல் விண்ணப்பம், அதுல இயற்கையை அருட்பெரும் ஜோதியை பற்றி பேசுறார். இறை எப்படியானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது எடுத்தாப்புல இப்படிதான் தொடங்குறார் பெருமானார். எப்படி தொடங்குறார் பாருங்க. இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிர்குணர் என்றும், சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அனாதியர் என்றும், அமலர் என்றும், அருட்பெரும் ஜோதியர் என்றும், அற்புதர் என்றும், நிற அதிசயர் என்றும், எல்லாம் ஆனவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும், எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதன் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு வார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும்
அனுபவி அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும் பதியாகிய பெரும் கருணை கடவுளே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வராங்கன்னா, இயற்கை இறைவனை நீங்க அருட்பெரும் ஜோதின்னு பெருமானார் சொல்ல வரும்போது நேரடியா சொல்ல வேண்டியதானே, அருட்பெரும் ஜோதின்னு சொல்ல இருக்கலாம்ல. ஆனா பெருமானார் ஒரு இறைவனுக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு. என்ன பேருன்னா, இயற்கை உண்மை என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும். இந்த மூன்றும் ஒரே மாதிரி வரும். இது முதல் வரி. அடுத்தது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணம் இரண்டாவது விண்ணப்பத்துல இதே செய்திகளை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. இயற்கை உண்மை நிறைவாகி உள்ள ஒரு சுத்த சிவா அனுபவ வெளியில் இயற்கை விளக்க நிறைவாகிய விளங்கிய அருட்பெரும் ஜோதி சொரூபராக இயற்கை இன்ப நிறைவாகி ஓங்கிய சிவானந்த ஒருமை திருநடம் செய்கையை எல்லா உயிர்களும் இன்பம் அடைவதன் பொருட்டு திருவுல கருணையால் அருள் செய்தருள்கின்ற சர்வ வல்லபராகிய தனித்தலைமை கடவுளே அப்படின்ற அந்த 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 பெருவிண்ணப்பத்துல பெருமானார் கொடுப்பார். அப்ப சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு இடத்துல சொல்லுவார், எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளே. அடுத்த பேரால சொல்லுவார், எல்லாம் உடைய இயற்கை விளக்க கடவுளே, எல்லாம் ஆகிய இயற்கை இன்ப கடவுளே. இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரங்க. இப்ப நமக்கு புரியுது. இப்ப இதுவரையில நம்ம பார்த்ததுல பெரும்பாலார் என்ன சொல்றாருன்னு தெரியுது. இயற்கை உண்மையாராய் விளங்கக்கூடிய இயற்கை அறிவினால் அப்படின்னா சொல்லும் போது இறைவனை அவர் சொல்றாருன்றத நமக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஏன் இந்த 3 விதமா சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இயற்கை விளக்கம், இயற்கை உண்மை, இயற்கை இன்பம். இது ஏன் இந்த 3 விதமா சொல்லணும் அப்படின்னா, இந்த 3 விதமான குணமும் இறைக்கு உண்டு அப்படின்றத அதனுடைய பொருள். 3 விதமான விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இதை இன்னும் விரிச்சு சொல்றாரு. என்ன அடுத்த விண்ணப்பத்துல சொல்றாரு. அதாவது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான விண்ணப்பத்துல சொல்றாரு. இதுலதான் இயற்கை விளக்கம்னா என்னன்னு டிஃபைன் பண்றாரு. இதுதான் விளக்கம், இதுதான் இது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாங்க பாருங்க. இயற்கை விளக்கம் என்கின்ற சத்திய ஞான சபை கண்ணே, இயற்கை உண்மை என்கின்ற சத்திய திரு உருவினராய், இயற்கை இன்பம் என்கின்ற சத்திய திருநடம் அருள்கின்ற இயற்கை தனி பெரும் கருணை தனி பெரும் பதியாகிய தனித்தலைமை கடவுளே அப்படின்னு இதை முடிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இது மாதிரி நிறைய ஐயா தொடர்ந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி கடைசியா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பத்துல இதே போல சொல்றாரு பாருங்க. ஏன் இந்த விஷயத்த பெருமானார் சொல்றாங்கன்றதுக்கு அடுத்தது நான் விளக்கத்தை சொல்றேன். அந்த சத்திய விண்ணப்பத்துல பெருமானார் சொல்லும் போது உத்திரஞான சித்திபுரம் என்றும் உத்திரஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட சிறப்பு பெயர்களும், பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகிரால் குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வ பதியினத்தே அப்படின்னு அந்த இது தொடங்குது. அதுல வரும்போதே சொல்றாங்க, இயற்கை விளக்க நிறைவாகி உள்ள ஒரு சுத்த சிவ அனுபவ ஞான சபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திருவுரு தரித்து இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநடம் செய்கையை எவ்வுயிரும் இன்பம் அடைதல் பொருட்டே செய்தருள்கின்ற எல்லாம் வல்ல தனித்தலைமை கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. இந்த சொல்லெல்லாம் பயன்படுத்துறாரு. இப்ப நமக்கு இதுல ஒரு செய்தி மட்டும் புரியுது. இந்த இயற்கை விளக்கம், இயற்கை உண்மை, இயற்கை இன்பம், இது எல்லாமே இறையை குறிப்பது, இறையனுடைய இயல்பை குறிப்பது என்பது செய்தி மட்டும் நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இப்ப இந்த இயற்கை விளக்கம் என்ன அப்படின்னு சொல்றது நமக்கு புரியும். ஏன் இயற்கை என்று ஏன் சொல்றோம்? ஏன் இயற்கை? இயற்கை என்றால் இன்னொரு பொருள் உண்மைன்னு பேர், இயல்பு அப்படின்றோம். அப்ப எப்பொழுதுமே இருப்பது என்பதுதான். இப்ப நம்ம சிந்திச்சு பாருங்களேன், சும்மா ஒரு இதுக்காக சொல்றோம். இப்ப இந்த உலகம்
நாம வந்துட்டு போறோம். நமக்கு முன்னாடி இருக்குது, நாம வந்ததுக்கு பிறகு அது இருக்கு. இது இப்ப இந்த இயற்கைக்குள் ஒரு உண்மை இருக்குது. இயற்கை உண்மையான ஒன்று இருக்கு. அப்ப அது எது என்றால் அதுதான் இறை என்றுதான் பெருமானார் சொல்றார். அதனாலதான் கடவுளை குறிக்கும் போது, இறைவனை குறிக்கும் போது இயற்கை உண்மை என்ற பெயரை கொண்ட எனக்கு தெரிஞ்சு முதல் அருளாளராக பெருமானார் தான் இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நான் படிச்சதுல இருந்து இந்த வார்த்தையை நான் கேள்விப்படுறது என்பது புத்த சன்மார்க்கத்தில், குறிப்பாக சன்மார்க்க நெறியில் இந்த மாதிரி திருவருட்பாவில் தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த இயற்கை உண்மை, இறைவனே இயற்கை உண்மை. கடவுள் மறுப்பாளர்கள் கூட கடவுள் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லும் போது கூட சிலர் என்ன சொல்லுவாங்க, கடவுள்னு ஒரு ஆள் இல்லப்பா, ஆனா நான் இயற்கை வழிபடுவேன், இயற்கையை வணங்குறவன் அப்படின்னு சொல்லுவாங்க இயல்பா. ஏன்னா அதை தாண்டி ஒரு உண்மை இருக்குது என்பதை அவங்க தீர்க்கமா நம்புவாங்க. அது மாதிரி இந்த இடத்துல பெருமானார் சொல்லுவது இயற்கை உண்மை, அதான் இறை. எனவே இதெல்லாம் சமயங்களில் மதங்களில் சொல்லப்பட்டதெல்லாம் ஒரு சிறு உண்மையை மறைத்து புனைவுகளாக்கப்பட்டதுதான் அப்படின்றதான் பெருமானார் வெளிப்படையா குற்றம் சாட்டார். உண்மை உண்மையாகத்தான் இருக்குது, உள்ளதை உள்ளபடி இருப்பதால் உண்மை, உள்ளத்தில் இருந்து வருவதே உண்மை. அப்ப உள்ளதை உள்ளபடி இருக்கணும் அப்படின்றத பெருமானார் சொல்லும்போது அதற்கு இந்த இயல்பு இருக்குது. என்ன இருக்குது அப்படி சொல்லும் போதுதான் பெருமானார் இந்த இயற்கை விளக்கம், இயற்கை இந்த சொன்னது போல இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம், இந்த மூன்றும் ஒரு சேர ஒருவன் அடைய வேண்டும். இந்த ஒரு சேர ஒருவன் அடையும் பொழுது அவன் மரணமில்லாத பெருவாழ்வை வாழ்வான் அப்படின்றதான் பெருமானுடைய கூற்று. அப்படியே இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நவருது. முதல்ல உண்மை தெரியும், அதனாலதான் உண்மை சொல்றேன். இயற்கை உண்மையில் என்ன இருக்குது, இயற்கை தொன்மையான் சன்மார்க்க நெறின்னு பெருமானார் சொல்வார். ஏன் சன்மார்க்கத்தை இது இயற்கையிலேயே இது இப்ப ஒன்று தோன்றியது இல்லை, அது இயற்கையாவே உள்ளது, ஏற்கனவே உள்ளது. அதனாலதான் சுத்த சன்மார்க்கத்தை பெருமானார் சொல்லும் போது இயற்கை தொன்மையாம் அப்படின்னு சொல்லுவார். இயற்கை தொன்மையாம்னா என்ன அர்த்தம், எப்போவே இருக்குது அது. அதை நாம இறைவன் வள்ளலார் வாயிலாக அதை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு தான் பெருமானார் பதிவு செய்யறாரு. தவிர இது இப்பதான் சுத்த சன்மார்க்கம் இப்பொழுது இல்ல, பழைய முன்னாடியே இருந்தது, முன்னாடி இருப்பது. ஏன்னா முன்னாடியே இருப்பதுன்னா அது இயல்பா இருக்கத்தான் செய்யுது. அது இப்பதான் அது நமக்கு தெரியுது. வள்ளலாருக்கு பிறகுதான் நமக்கு அந்த உண்மையா நம்ம சித்தாந்தம் சைவ சமயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நெருக்கமா வந்தது, இந்த உண்மைக்கு நெருக்கமா வந்தது. ஆனால் இந்த உண்மையை உண்மையாக உடைத்து பேசியவங்க பெருமானார். அப்படி சொல்லும்போது இப்ப இந்த இயற்கை உண்மை என்னன்னு சொல்லும் போது பெருமானார் சொல்லும் போது அதுக்கு அடையாளத்தை குறிக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இயற்கை விளக்கம் என்கின்ற சத்திய ஞான சபை, இந்த இயற்கை விளக்கம், இயற்கை உண்மை, இயற்கை இன்பம், இந்த மூன்றும் இறைவனுடைய கூறாக இருக்குது, இயல்பாக இருக்குது. இதை நாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எப்படி தெரிஞ்சுப்பேன், எளிய பிள்ளை நான் என்ன தெரிஞ்சுப்பேன், புறநிலையில இருந்து நான் தத்துவம் படிக்கல, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்குதான் பெருமானார் இந்த சத்திய ஞான சபையை கட்டுறார். அதான் ரொம்ப முக்கியமானது. சத்திய ஞான சபை இன்றைக்கு இந்த பெருவெளி சமாச்சாரத்துல நம்ம தொடர்ந்து பிலாசபிக்கலா பேசிட்டு இருக்கிறோம், ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா காரணம் அதுதான். ஏன்னா இந்த விளக்கத்தினுடைய புற குறியீடு தான் இன்னைக்கு சத்திய ஞான சபையா இருக்குதுன்றத உண்மையா நம்ம பல பேருக்கு தெரியாம தான் பிரச்சனை. இப்ப பெருமானார் இங்க சொல்றாரு பாரு, இயற்கை விளக்கம் என்கிற சத்திய ஞான சபை கண்ணே. அப்ப இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம்னா என்ன அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதுக்கான புறக்குறியீட பெருமானார் வைக்கிறார். என்னவா வைக்கிறாரு, சத்திய ஞான சபை. அப்ப சத்திய ஞான சபை தான் விளக்கம். அந்த சத்திய ஞான சபை பத்தி நிறைய நம்ம பேச போறோம், நிறைய அது விளக்கங்கள் நம்ம அடுத்தடுத்த இதுல பேசலாம். இந்த இயற்கை உண்மை என்பதற்கு பெருமானார் புறக்குறியீடுகளா சொல்லும் போது என்னென்ன சொல்றாங்கன்றத நம்ம பார்க்கலாம். இப்ப இயற்கை விளக்கம் என்று சொல்லும்போது அதுக்கு அதுக்கு புறக்குறியீடு வைக்கணும்ல. அப்ப அந்த புறக்குறியீடு எது அப்படின்னா சத்திய ஞான சபை கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில சொல்றாங்க, இயற்கை உண்மை என்கின்ற சத்திய திருவுருவாகிய திருவுருவம் அப்படின்னா என்ன அர்த்தம், உருவம். எது உருவம்? இன்னைக்கு நாம சத்திய ஞான சபையில ஏதாவது உருவம் வச்சிருக்கோமா? இல்ல. என்ன வடிவமா இருக்கு? இப்ப வடிவத்தை குறிப்பது எது வடிவம்? அருட்பெரும் ஜோதி என்கிற ஒளி வடிவம். இப்ப திரு உரு தரித்த அப்படின்னா அந்த உருவத்தை குறிப்பது. இயற்கை உண்மை என்பது அதிலிருந்து விளக்கப்படுவது. அடுத்தது இயற்கை இன்பம் என்கின்ற சத்திய திருநடனம்.
திரு நடனம் என்பது நாம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். நடராஜர் என்பது எது என்றால் அந்த அருட்பெரும் ஜோதி பிரகாசத்திற்குள் இருக்கிற உள் அசைவுதான் நடராஜர். அதைத்தான் நடராசன் அப்படின்னு நடராஜர்னு சொல்றோம்ல. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் அதுதான் சொல்றாங்க. அதுல உள்ள அசைவுகள், ஒளியினுடைய உள் அசைவுக்கு பேரு நடராஜர். அந்த அசைவை ஆடுதில்ல, அதுதான் அந்த திருக்கூத்து அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் நம்ம நடராஜர் இதுல திருக்கூத்தான், தில்லை கூத்தான் அப்படின்லாம்ன்ற மாதிரி என்ன பொருள்? அந்த 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 ஒளியினுடைய அசைவு தான் நடனம்னு சொல்றோம். அப்ப இது எல்லாமே பெருமானார் சொல்லும்போது ஒண்ணு ஒண்ணும் ஒரு ஒரு மெய்யியலை குறிப்பது, ஒண்ணு ஒரு பெரிய ஆழமான கான்செப்ட சொல்லுது அப்படின்றத நமக்கு நல்லாவே புரியுது. இப்ப என்னன்னா இந்த மெய் இது சேர்ந்துதான் வருது. அப்ப இயற்கை விளக்கம் என்பது சத்திய ஞான சபை குறியீடு. விளக்கம்னா அது மட்டும்தான் நினைக்க கூடாது. ஏன்னா சத்திய ஞான சபையை பத்தி நீங்க நல்லா விரிவா புரிஞ்சுக்கிட்டாதான் அது விளக்கம் என்னன்னு நமக்கு புரியும். இப்ப விளக்கம் எப்படி இருக்கணும்னா பெருமானார் சுருக்கமா சொல்லுது, எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணுகிற இறுதிக்கு இறுதி நிலை அதுதாங்க சுத்த சன்மார்க்கம். என்றைக்கு இந்த 4 வகை ஒழுக்கங்களை பெருமானார் சொல்றாங்க, இதெல்லாம் எப்பங்க கை கூடும்? இந்த இயற்கை விளக்கம், இயற்கை உண்மை, இயற்கை இன்பம், இதெல்லாம் இறுதி நிலை. அதெல்லாம் இந்த இறுதி நிலையை ஒருவன் முற்றமாக சேர்ந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தேகம் ஒளி தேகமாக மாறும். அவர்கள் தான் மரணமில்லாத பெருவாழ்வை வாழ்வார்கள். இதுதான் அதனுடைய உண்மை. அது ஒரு படிநிலை, சன்மார்க்கத்தினுடைய படிநிலை. ஆனால் சமயத்துல இதெல்லாம் சொல்லும்பொழுது வேற விதமா நமக்கு சொல்லிடுவாங்க. மெய்யல் சும்மா அப்படியே சொல்லிட்டு அந்த 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 கடவுளை முன்னிறுத்தி அப்படியே இதுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா பெருமானார் தான் இயற்கை 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 இயற்கைத்தான் கடவுள், இயற்கையாகத்தான் கடவுள் இருக்கார் என்பதை விளக்கத்தை ரொம்ப தெளிவா பெருமானார் சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் பொழுது இயற்கை விளக்கம் என்பது என்ன? சத்திய ஞான சபை. இப்ப சத்திய ஞான சபையுடைய விளக்கமே பெரிய விளக்கம். இந்த உடல் சார்ந்ததுதான். இப்ப இந்த 3 எங்கெங்க இருக்குது ஒருத்தர் அனுபவிக்க முடியும்னா அனுபவிக்க முடியும். இயற்கை இன்பத்தை, இயற்கை உண்மையை, இயற்கை இன்பத்தை எல்லாம் எங்க இருக்குது? பெருமானார் சொன்ன இந்த இயற்கை விளக்கம், இயற்கை உண்மை, இந்த இயற்கை இன்பம் இதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா நமக்குள்ள அதை அனுபவிக்க முடியும். அதெல்லாம் எங்க இருக்குதுன்னா நம்முடைய உருவ மத்திக்குள் அந்த அனுபவத்தை நம்மால் பெற முடியும். இதெல்லாம் இந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்கும் போது பெருமானார் சொல்லும்போது உங்கள் அனுபவத்தில் தாங்க, அனுபவத்தில் தெரியும் அப்படின்னு ஐயா பெருமானார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பல குறிப்புகள் அப்படிதான் வரும். இந்த ஒழுக்கங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுது இயற்கை உண்மை நமக்கு தானா விளங்கும். யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒழுக்கத்தோடு பெருமானார் சொன்னக்கூடிய அந்த ஒழுக்கத்தோடு நாம் இருக்கும்போது ஒவ்வொன்றாக விளக்கம். பெருமானார் ஒண்ணுக்கு ஜீவகாருண்யம் சொல்றாரு. உயிரிறக்கத்தோடு நீ இரு, எல்லா உயிர்களையும் சமமாக பார், எந்த உயிருக்கும் கேடு செய்யாது அப்படின்ற அந்த 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 அதெல்லாம் ஜீவகாருண்யம்ன்ற அந்த கோட்பாட்டுல விரிவாக பேசுவாங்க. இது எல்லாமே அதனுடைய இறுதி நிலை என்பது இந்த இந்த 3 தான். இயற்கை உண்மை. இயற்கை உண்மை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இயற்கை விளக்கம் உனக்கு அறிவு பிறந்துடும். உண்மை அது அறியாமை விளங்கிடும். அறிவு வந்துருச்சுன்னா அறியாமை விளங்கிட போகுது, அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் அதனுடைய இன்பமயமாக இருக்கும். அந்த இன்பத்தை தான் கடவுள் இன்பம்னு பெருமானார் சொல்ற. இயற்கை இன்பம், கடவுள் இன்பம் அப்படின்னு சொல்லுற அந்த அந்த செய்திகள்லாம் இதை ஒட்டித்தான். அப்ப இதனுடைய புறக்குறியீடாதான் சத்திய ஞான சபையை இயற்கை விளக்கம் என்றும், இயற்கை உண்மை என்றால் அந்த ஒளி வடிவத்தை, திரு உருவத்தை குறிப்பதாகவும், அதே போல் அந்த ஒளி அசைவை பற்றி தான் திரு நடனம், அதாவது இயற்கை இன்பம் என்று சொல்லும் போது அந்த திரு நடனத்தை பார்த்தல், இந்த திருநடத்தில் ஐக்கியமாகுதல். அதனாலதான் சமயத்தில் கூட சொல்லுவாங்க, சிவனுடைய திருக்கூத்து தான் இறுதியாக இருது. நாவுக்கரசருக்கு அப்படித்தான் அந்த திருக்கூத்தை பெருமானார் காமித்தார் கடைசியாக அப்படின்னு சொல்லுவாங்க. காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்லும் போது இறுதியாக அந்த திருக்கூத்தை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் அன்பர்கள் சமயத்தில் சொல்லக்கூடியதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது அது நமக்கு தெரிஞ்சது, நாம அதெல்லாம் பார்த்து படிச்சிருக்கிறோம். ஆனா பெருமானார் அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நவரும் போது இது இன்னொரு விதமான புதிய அனுபவத்தை, இன்னும் கூடுதலான ஆழத்தை, புரிதலை கொடுக்குது அப்படின்றதான் இந்த அகவலிருந்து பெருமானார் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தியா இருக்கு. அதே போல் இப்ப நீங்க சொல்லலாம், இப்ப நமக்கு எனக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு தெரியல, எனக்கு ஒரு ஐயம் வந்துச்சு இதை படிக்கும்போது. இப்ப இந்த பெருமானார் எல்லா இடத்துலயுமே இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம் இப்படியா தான் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த அகவல்ல பெருமானார்
ஒரு செய்தியை விட்டுட்டார் அப்படின்றத நீங்க நல்லா பாருங்க. அந்த அகவலை பார்த்தீங்கன்னா தெரியும். இயற்கை உண்மைன்னு சொல்றாங்க, இயற்கை இன்பம் சொல்றாங்க. அப்ப இயற்கை உண்மையை எடுத்தாச்சு, இயற்கை இன்பம். இயற்கை விளக்கத்தை சொல்லவே இல்லைல்ல. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இதுல ரெண்டு தான் சொல்றாங்க. என்ன? இயற்கை உண்மையாதாய் இயற்கை இன்பமுமாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப இயற்கை விளக்கம்னு பெருமானார் சொல்லல. ஆனா இதுவரை பாடப்பட்ட பாடல்களிலும் எழுதப்பட்ட குறிப்புகளிலும் இந்த மூன்றையும் பெருமானார் ஒன்னாதான் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஏன் விட்டு போனாரு? அப்ப இயற்கை விளக்கத்தை ஏன் சொல்லல அப்படின்றத எனக்கு ஒரு ஐயம் வந்துச்சு. உங்களுக்கு அது வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி வரும்போது அதுக்கு நம்ம விடைய என்ன அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்த வரிய பாருங்க. அயற்பிலா சித்தபை அருட்பெரும். சித்தபையில் தான் இந்த மூன்று இயல்பு இருக்கு. இந்த சித்தபை என்பதற்கான விளக்கம் இன்னும் பெருசு. சித்தபை, சித்து என்றால் ஏற்கனவே சொன்னோம், உண்மைன்னு அர்த்தம். சித்து அறிவு அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த சித்து அப்படின்னு சித்தபை என்றால் சான்றோர்கள், சன்மார்க்க சான்றோர்கள் எழுதப்பட்ட பொருள் என்பது என்ன அப்படின்னா, ஒரு நுண்ணிய சிறு நிலையை குறிப்பதற்கு பேரு சித்தபை. சின்ன சபை, சின்ன இடம், சின்ன நிலை, இதை குறிப்பதற்குத்தான் சித்தபை அப்படின்னு சொல்றோம். அத சித்து, சித்து என்றால் ஞானம் என்ற பொருள்ல குறிக்கிறாங்க. சித்தாகாசம், சித் அம்பலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப சித்தம்பலம், சித் அம்பரம், சித்தம்பரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்தம்பர, சித்து பிளஸ் அம்பரமே சிதம்பரம், சித்தம்பலம், இதெல்லாமே இதை குறிப்பது. அப்ப ஞானம் விளங்குகிற ஆலயம், அதுதான் அதனுடைய சித்து. சித்து விளங்கக்கூடிய ஆலயத்துக்கு பேரு சித்தம்பலம், சிதம்பரம். இன்னைக்கு நம்ம சிதம்பரம்ன்ற சொல்ல அதுல இருந்து தான் வருது. சித்தம்பரம், அதுவே சிதம்பரம். அப்ப சித்தபை என்றாலே நீங்க சொன்னது போல இந்த இயற்கை உண்மை, இயற்கை இன்பம் அப்படின்னு சொல்றோம்னா ஐயா சொல்றாங்க, இதுக்குள்ளேதான் சித்தபை இருக்குது அப்படின்ற பொருள்ல தான் நம்ம குறிச்சிக்கணும். அப்பனா என்னன்னா, சித்தபையினாலே இயற்கை விளங்கக்கூடிய இடமா தான் அது இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இப்படித்தான் இதை நம்ம பார்க்கணும். அப்ப திரும்ப பாருங்க, இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமா அலர்த்திலா சித்தபை அருட்பெரும் ஜோதி. சித்தபை அருட்பெரும் ஜோதி. இப்ப இதுல என்ன சொல்றாங்க? இயற்கை உண்மையாகவும் இயற்கை இன்பமாகவும் அயல்பிலாது தளர்வடையாது, சோர்வடையாது சித்தபை. அப்படித்தான் இந்த மூன்று இயல்பையும் உடையதுதான் சித்தபை. அப்படிப்பட்ட சபையில் இருந்து விளங்கக்கூடிய, அப்படிப்பட்ட நிலையாக இருந்து அருள் புரிகிற அருட்பெரும் ஜோதி என்பதுதான் இந்த 69 மற்றும் 70வது வரிகளில் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதுல ஏதாவது ஐயங்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, பேசு. நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. வழக்கம் போல் மிகச் சிறப்பான உரை. அந்த அந்த 2 வரிகளுக்கு உள்ள ஆழ்ந்த பொருளை விளக்கமா சொன்னீங்க. ரொம்ப தெளிவா இருந்தது. நான் மற்றவர்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. வணக்கம் மணிகண்டன், நீங்க மியூட்ல இருக்கிறீங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். இல்ல கேள்வின்னு எதுவும் இல்லை உண்மையிலே. ஆனா அந்த எனக்கு இதுல பெரிய ஒரு நம்பிக்கை வள்ளலாரோடது. அந்த இது இயற்கைங்கிறதுல அதை ரொம்பவே தெளிவா இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருக்கு எனக்கு. சமயங்கள் அந்த இயற்கைக்கு பக்கத்துல வருதுன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, சொன்னாங்கல்ல, அது ரொம்ப அது இல்லை. இது உண்மை. அது பக்கத்துல தான் இருக்கே தவிர்த்து இயற்கைங்கிறது வேறங்கிறது ரொம்ப விளக்கமா இருந்தது. உண்மையிலே மகிழ்ச்சியா இருந்தது இன்னைக்கு. ரொம்ப நன்றி. நல்லதுங்க. நானும் அதே மாதிரி ஒரு உணர்வை தான் நானும் அதில் உணர்ந்தேன். இந்த இந்த இதுல அருட்பெருஞ்சோதி அகவல்கள்ல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அந்த இயற்கையோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு வள்ளலாருக்கு முதல் முதல் அறிமுகம் ஆனது இந்த வரிகள் மூலம்தான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எங்க போனாலும் பாத்தீங்கன்னாக்கா அவர் மனிதர்கள் மட்டும் கிடையாது, ஐயாவே சொல்லியிருக்கிறாரு. உயிருள்ள மற்ற உயிருள்ள தாவரங்கள், விலங்குகள், அது மேலேயும் அவர் ஒரு அன்பு. உயிரற்றதையும்
அவர் வந்து ஒரு உயிரா தான் பார்க்குறாரு. என்கிட்ட அது வந்து இயற்கை இயல்பானது உருவானது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆஹ், போன வாரமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு பிடிச்ச அகவல். நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம வந்து இறையை அடைய முடியும். அன்றாட வாழ்க்கையிலேயே வாழும் முறையை வைத்து அடைய முடியும். ஒழுக்கமா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, கனிவா பேசுறது, ஆஹ் கொடைய அளிக்கிறது, இது மாதிரி. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதை ஒட்டியே தான் வந்து இந்த கருத்து அமையுது. இயற்கையை அனுபவித்தபடியே இயற்கை உள்ளதை உள்ளபடியே பார்த்து அதிலேயே நம்ம வந்து அதை அனுபவித்து நம்ம வந்து இறை அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னால எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி பார்க்க முடிஞ்சது. மிக்க நன்றிங்க ஐயா. சரிங்க ஐயா. வேற ஏதாவது கேள்விகள் இல்லைன்னா இன்றைய அழைப்பை நம்ம இதோட நிறைவு செய்துக்குவோம். அடுத்த வாரம் நம்ம மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. சொல்லுங்க.